என்கிட்ட வரையா கையெல்லாம் நல்லா அந்த வெடிப்பெல்லாம் குறைஞ்சிருச்சுல. விரல்கள் பாருங்களேன் தனித்தனியா இருக்கு. இப்போ ஒவ்வொரு விரல் பெல் அடிக்கலாமா நம்பிக்கை பெல் அடிப்போமா? ஹாப்பியா இருக்கா தங்கத்துக்கு? தங்கமா அது தங்கமா செல்ல தங்கமா? இந்த பெல்லு எப்படியா தங்க இருக்கு? இதெல்லாம் சரியாயிடுச்சா? இப்போ அந்த காலில் இந்த வெடிப்பு உள்ளங்கால அந்த வெடிப்பு குறைஞ்சிருக்குல்ல பார்த்தீங்கன்னா. இன்னும் பெல் அடிக்கல நான். அத்தை பயந்துட்டியா? இவனுக்கு எச்சி வடையிறதுக்கு இன்னைக்கு புதுசாக மறந்து தரேன். வீட்டில் நாய் எதுவும் வளர்க்குறீங்களா? எங்கேயாவது வீட்டில் எந்த நாயெல்லாம் இல்லை. இந்த உள்ளங்கால் வெடிப்பு மட்டும் காமிய வந்து இது தம்பிக்கு உடம்பு அந்த உடம்பு சூடாக இருக்குது. அப்படியே தான் இருக்கு. இன்னும் கால் வெடிப்பெல்லாம் சரியாயிடுச்சு. கொஞ்சம் பெல் 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 வரியா? வா 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 அத்தட்ட வா. தோல்ல போட்டு தட்டி கொடுத்தா அமைதியாவானா? 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த குழந்தைய வந்து ஒரு 7 மாச குழந்தைய என்கிட்ட தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்ப வந்து அவனோட தம்பியோட கால்லாம் பாலமா வெடிச்சு விரல்கள்லாம் ஒட்டி போய் கை விரல்கள்லாம் விரிக்க முடியாம ஸ்டிஃப் ஆகி அந்த விரல்கள் அந்த கையெல்லாமே வெடிச்சு உடம்பெல்லாமும் ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப டார்க்காவும் இருந்துச்சு. இப்ப கலர் வந்து அந்த தோல் உரிய கலர் வரால. இப்ப மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த உடம்புல இந்த ஹீட் கொஞ்சம் குறைந்தமா இருக்கு. நீ தூக்கும் போது முதல்ல இந்த ஹீட்டுக்கு இப்ப மிச்சபடி தம்பியோட ஆக்டிவிட்டி அதெல்லாம் எல்லாமே நார்மலா இருக்கு. மருந்து சாப்பிட்டப்ப இந்த விரல்கள் கை விரல்கள் கால் விரல் இப்படி க்ளோஸ் ஆயே தான் இருந்தது. இப்ப விரிக்கிறாங்க கால் வந்து விரிக்கிறாங்க. எல்லாரும் சோசியல் மீடியால 10,000 பேர் ப்ரேயர் பண்ணீங்க அந்த குழந்தைக்காண்டி. நீங்க இந்த ஒரு குழந்தைய பாக்குறீங்க. இதே மாதிரி என்கிட்ட ஒரு 100கணக்கான குழந்தைகள் இருக்காங்க. நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அப்ப இவ்வளோ பேருக்கு இது இருக்கா? இந்த 3 months அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கு. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி உள்ள பேஷண்ட் ஒருத்தவங்க போட்டுங்க பாத்தீங்களா, ஒரு பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ண போறாங்க. என்கிட்ட அதுக்கு முன்னாடி இருந்தது ஒரு 30-40 குழந்தைங்கன்னா இப்போ வந்து ஒரு 60-70 குழந்தைங்க கிட்ட இருக்காங்க. இல்ல அக்னி கேஸ் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் இந்த வீடியோ பார்த்தப்ப இவ்வளோ பேருக்கு இது அஃபெக்ட் ஆயிருக்கா, இது எப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருந்தது. பட் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிட்டு மேம் இந்த குழந்தை எப்படி இருக்கா, அந்த குழந்தை எப்படி இருக்கான்னு என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப நான் பதில் சொல்லணும்ல, பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில இருக்கேன்ல. அப்போ ஏன்னா அவங்களோட வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது, அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்பட்டது. உலகத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா? கடவுள் கிட்ட நம்ம ரத்த பந்தம் இல்லாம இன்னொரு ஆள் கடவுளே அவங்க நல்லா இருக்கணும்னு ப்ரேயர் பண்ற மனசுள்ள மனிதர்கள். அந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ப்ரேயர் பண்ணாங்க தம்பிக்கு. உங்க எல்லாரோட ப்ரேயர்ஸ் தான் அவன் இன்னைக்கு 3 மாசத்துல இவ்வளோ பெட்டரா இருக்கான். நான் நிச்சயமா 1 yearக்கு அப்புறம் காமிக்கணும், ஒரு 6 monthsக்கு அப்புறம் காமிக்கணும், ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வீடியோ போகணும்னு நினைச்சேன். பட் நிறைய பேர் இப்ப அந்த குழந்தை எப்படி இருக்கான்னு கேட்டுட்டே இருந்தீங்க. அந்த தாய் உள்ளம் உள்ள எல்லாருக்கும், அந்த அன்பு உள்ள எல்லாருக்கும், அந்த மனசுள்ள எல்லாருக்குமே இன்னைக்கு இந்த குழந்தை நல்லா இருக்கான், இப்ப எப்படி இருக்கான், இப்ப எவ்வளவு பெட்டரா இருக்கான்றது காமிக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியா. ஏன்னா உங்களோட ப்ரேயர்ஸும் நான் கொடுக்குற மருந்துகளும் சேர்ந்துதான் அவனை இன்னைக்கு இவ்வளவு நல்லா பெட்டரா இருக்கு. நம்பிக்கை இழந்த பெற்றோர்களுக்கு எவ்வளோ கவலை, எவ்வளோ பயம். ஐயோ நம்ம குழந்தை வாழ்க்கை ஃபுல்லா இந்த ஸ்கின்னோட இருக்கணுமா நினைச்சவங்களுக்கு 3 மாசத்துல இந்த ஒரு ரிலீஃப் நீங்க நம்ப மாட்டீங்க மேம். தம்பிக்கு அப்புறம் ஒரு 1 month கழிச்சு வேற ஒரு பாப்பா பார்த்து இவ்வளோ வயரம் இருந்தாவ. அவ வந்து நீ கவலைப்படாதடா, நான் உனக்கு நல்லா ஆன்டி சரி பண்ணிடுவேன் அப்படின்னு அவ கண்ணுல இருந்து கண்ணீரா ஊத்துது. ஒரு 5வது 6வது படிக்கிற பாப்பா நினைக்கிறேன். அப்ப ஏன்டா தங்கம் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா, அவன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான்னு ஆமான்னு சொல்லி என்னை டக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டா. நான் அப்படியே அவளை வாங்க நான் ஹக் பண்ணினேன். அவ என்னை கட்டி பிடிச்சிட்டா. அவளோட மனசுல இருந்து என்னால அந்த இது வந்து எனக்கு அப்படியே என்னால ஃபீல் பண்ண முடியுது. என்னால வந்துட்டு அந்த எமோஷன்ஸ் வந்துட்டு உள்ள வரல. அந்த மீன் உட்காரணும். என்னால அந்த எமோஷன்ஸ் வந்து அப்படியே ஃபீல் பண்ண முடியுது. இவ்வளவு பெரிய பிள்ளை மேம், அவளுக்கு விரல்லாம் சுருங்கிருச்சு, கால்லாம் சுருங்கிருச்சு. அது இன்னும் நான் வீடியோவே போடல. அது ஒரு பாப்பா, அந்த பாப்பாவும். ஆனா இந்த குழந்தைங்கள்லாம் நான் ஒரு நிமிஷம் கட்டி பிடிச்சி டைட்டா அணைச்சுக்குவேன். எனக்கு அப்படியே அழுகலையா வந்துருச்சு மேம். அந்த பாப்பாவை கட்டி பிடிச்ச உடனே அந்த குழந்தை ஒரு 11 வயசு 12 வயசு வரைக்கும் இத்தனை வருஷமா அது மனசுல மேம் அதுவும் டிசர்வ் பண்ணல, அது எந்த தப்புமே பண்ணல. அதோட மனசுல எவ்வளவு பாடுகள் இருந்திருக்கும்.
மேம் எல்லாருமே இது வந்து ஒட்டுவார் ஒட்டியோ தொட்டா நம்மளுக்கு வந்துடாதோ செய்யாது. பட் நம்ம ஒரு கை கொடுக்கணும்னா கூட கை ஒரு ரஃபாக தான் டக்குன்னு கையை எடுத்துட்டு ஃபேஸில் ஒரு மாதிரி காமிக்கிறது. மனுஷங்களோட மனசு அப்படி ஆகுதுல்ல. இதை மாற்றணும். இது இல்லை, நம்ம தொட்டா ஒட்டிக்கிற நோய்க்கு நம்ம பயப்படலாம். சோரியாசிஸ், இக்தியோசிஸ்லாம் ஒருத்தவங்கிட்ட இன்னொருத்தவங்களுக்கு பரவாது மேம். அப்புறம் நம்ம அந்த குழந்தைங்களை நல்லா கட்டி பிடிக்கலாம், நல்லா அன்பு கொடுக்கலாம், நல்லா அரவணைக்கலாம், ஹக் பண்ணலான்றதை காமிக்கணும்னு நினைச்சேன் நான். அந்த பாப்பாக்கு ஒன்றும் இல்லைடா தங்கம். அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, மேம் ரிலேட்டிவ்ஸே வந்துட்டு டக்குன்னு பாப்பா வந்துச்சுன்னா ஸ்கின் உதிர்ந்ததுன்னா அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. அதில் எந்த ரிலேட்டிவ் வீடு, எந்த பர்த்டே பார்ட்டி, எந்த ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் கூட்டிகிட்டு போகல. நாங்கள் இத்தனை குழந்தைங்க அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது, ஆனால் தம்பி தலை சூப்பராக இருக்குல்ல, நல்லா ஒரு 80% குறைஞ்சிருக்கணும், ஒரு 20 இல்லை 40 சொல்லலாம், 30 சொல்லலாம். தலையில கொஞ்சம் இருக்கு, பட் விரல்கள்லாம் தனித்தனியா இருக்கு. விரல் விரிச்சிருக்குது, எனக்கு ஹாப்பி. கால் விரல் அந்த வெடிப்பு பாலம் பாலமா அந்த வெடிப்பெல்லாம் இல்லை இல்ல, அந்த கலர்லாம் கூட மாறி இருக்கு. பட் அந்த செதிலா உதிர்ற மாதிரி எதுவும் வரல இல்ல. இப்ப தம்பியும் கஷ்டப்படல, ஆனா இந்த ஹீட் குறைஞ்சிருக்கு. உடம்பு அப்படியே கொதிக்கும் இல்ல, ஹாட்டா. இப்ப வந்து கொஞ்சம் சூடு கம்மியா இருக்கு. அமைதியா சமத்தா எல்லாம் தான். மேபி நான் கட்டி பிடிச்சமோ நசுக்கிட்டனும். ஓ, இவர் உள்ள வந்ததான் பிரச்சனை. செல்லம் கொடுத்து நீங்க கெடுத்திருக்கீங்க. அவன் அவனோட சமத்தா இருந்தான், எனக்கு கோஆபரேட் பண்ணா, நான் சொன்னதெல்லாம் கேட்டான். நீங்க உள்ள வந்தனே போனதுல அவங்க அப்பா என்ன எத்தனை கேள்வி கேட்டாரு தெரியுங்களா? என் பையனோட முகம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னாரு. நான் அதாவது இப்ப பேச வைக்கல உங்களெல்லாம் ரொம்ப, ஏன்னா குரல் தெரிஞ்சப்ப உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரியும்ல, குழந்தைய பார்த்திருப்பாங்க. ஆனா ஒரு தகப்பனா அவர் வந்துட்டு தன் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் எங்க போனாலும் என் பிள்ளைக்கு சரியாகுமான்னு ஏதோ தூரத்து ஊர்ல இருந்து என்னை தேடி வந்துட்டாருங்க. வந்துட்டும் எனக்கு அப்ப நான் சொன்னேன், தம்பி இல்லை, நான் ஃபேஸை கண்டிப்பா காமிக்க மாட்டேன், ஆனா இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். இது நான் ரொம்ப வருஷமா ட்ரீட் பண்றேன், பட் இப்படி ஒரு வீடியோ நான் போடாம விட்டுட்டேன், இது தெரியாம போச்சுன்னு. நான் உங்க வீடியோ போட்டோன்னே என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு 4 வருஷமா எடுத்துட்டு இருக்கா. அவ வந்து, அக்கா அந்த பையனுக்கு போட்டீங்களே, எனக்கு இவ்வளவு சரி பண்ணீங்களே, எனக்கு போடாம விட்டுட்டீங்களே. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப 3 அவளை கேட்டால, நீங்க எனக்கு போடுங்கக்கா, என்னை பார்த்து இத்தனை குழந்தை இல்லை, நான் இப்படிதான்க்கா கஷ்டப்பட்டேன் அக்கா. அந்த பொண்ணு வேற எல்லாமே கொஞ்சம் ரொம்ப இப்ப பரவாயில்ல, அவன் ரொம்ப நல்லா இருக்கா, கல்யாணம் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க எல்லாமே அன்பும் கடவுளோட ஆசீர்வாதமும் நம்மளோட ஆசீர்வாதமும் வைக்கணும். அந்த ஒரு நொடி பொழுது நீங்க தயவு செஞ்சு மோசம் சொல்லிச்சிடாதீங்க. அது அந்த குழந்தை வளர்ந்த அந்த பொண்ணோட மனசை பார்க்கும் போது, அந்த குழந்தை என்னை கட்டி பிடிச்சிச்சுல மேம், என் கழுத்தை விடவே இல்லை, கொஞ்ச நேரம் என்னை விடவே இல்லை. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, அவங்க அம்மாக்கு அடுத்து அம்மா அப்பாக்கு அடுத்து அந்த குழந்தைய கட்டி பிடிச்ச ஒரே ஆள் நான் தானே. அந்த பொண்ணு எத்தனை ஏங்கி இருக்கும்ல, அது என்ன பண்ணுச்சு, அது எந்த தப்புமே பண்ணல. ஆனா உங்களுக்கு லவ்விங் ஃபேமிலி மேம், எல்லாத்துலயும் இவங்க உங்க பிரதரா, அவங்க பிரதர் ஒய்ஃப், இன்னொரு இப்ப இந்த தங்கச்சி தம்பியா, நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல, அவனுக்கு ஒரு சித்தியும் மாமாவும் இருக்காங்க மேம். பிறந்தண்ணிலேருந்து தூக்கிட்டு மேம், இப்போ கோடிக்கணக்கில் பணம் வச்சிருப்பாங்க மேம், யாருமே வராம பாவம் போல தனியா வருவாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? நம்மளுக்கு சொந்தம், நம்மளோட ரத்த பந்தம், நம்மளோட உறவுகள் மாதிரி பெரிய சுத்தி யாருமே இல்லை மேம். ஐயோ அவங்க எனக்கு, நீங்க இனிமே அழுகக்கூடாது மேம். இவனை சூப்பரா சரி பண்ணி உங்களுக்கு இவ்வளோ நல்ல கணவர், நல்ல தம்பி தங்கச்சி, அவங்க அவ்வளோ சென்சிட்டிவா இருந்தாங்க. அப்ப இதை பார்த்து 4 பேர் பயனடைவாங்க. 4 குழந்தைங்க இப்படி இருக்கவங்க, அந்த குழந்தையோட எப்பயுமே நான் பேஷண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன், பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது. அப்போ அவங்க சொன்னப்ப அவங்க அந்த பையனோட அம்மா வந்து என்கிட்ட ரொம்ப மனசார அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்க, நீங்க உங்க குழந்தையோட ஐடென்டிட்டி காமிக்காம விழிப்புணர்வுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கோஆப்ரேட் பண்ணி அப்புறம் தான் நான் காமிச்சேன். நிஜமாவே உங்க 2 பேரோட அவன் நல்லா பெட்டர் ஆகி, அவன் வந்து நல்லா படிச்சு பெரிய ஆளாகி உலகம் போற்றும் பிள்ளையா நல்ல. அதே மாதிரி இக்தியோசிஸ் பேரண்ட்க்கு நார்மல் குழந்தை நான் பார்த்திருக்கேன். அம்மா அப்பா யாருக்கா இக்தியோசிஸ் இருந்து 2 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்கின் இப்படி இருந்து அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை நார்மல் ஸ்கின்னோட பிறந்திருக்கு. அது ஒண்ணு நான் இன்னைக்கு சொல்றேன். அப்படி இருந்தா பிறக்கிற குழந்தை அப்படி பிறக்கும்ட்டு நீங்க இருக்கலாம், பிறக்கலாம், ஜெனட்டிக். ஆனா உங்க குடும்பத்துல யாருக்குமே இல்லை. உங்களுக்கு முன்னாடி 3 தலைமுறைக்கு தெரியல, இவர் முன்னாடி 3 தலைமுறைக்கு தெரியல. அப்போ ஏதாவது ஒரு நோய் வந்து எல்லா நோயும் ஜெனட்டிக்னு சொல்றோம்ல, அது என்னுடைய 1000 வருஷம் தலைமுறையில யாருக்கா ஒரு நோய் இருக்குதான் செய்யும். இல்லாம இருந்திருக்குமா? என் தலைமுறையில கேன்சர் இல்லாம இருந்திருக்குமா?
ஹார்ட் அட்டாக் இல்லாமல் இருந்திருக்குமா, கிட்னி ஃபெயிலியர் இல்லாமல் இருந்திருக்குமா? ஒரு 100 தலைமுறை எடுத்தால் ஏதாவது ஒரு நோய் அந்த பிரான்ச்சஸ்ல இருக்க தான் செய்யும். உங்களோட 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இல்லைல்ல, இல்லை, இவரோட 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இல்லை. அப்போ இது வந்து ஜெனட்டிக்னு எடுத்தா கூட நம்ம வந்து யாருக்குமே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல ஒரு நிமிஷம். ஸோ இது அப்படிதான் இருக்கும், இது இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, இப்படிதான் இருக்கும், வளர வளர சரியாயிரும் அப்படின்னு எனக்கு சொல்ல மனசு வரல. நான் அவ்வளோ ராத்திரி பகலமா தேடி இதுக்கான தீர்வு கொடுக்கணும். நம்ம வந்து இந்த குழந்தை இப்படியே தான் இருக்குன்னு சொல்றதுக்கு நான் எதுக்கு டாக்டரா இருக்கணும்? அவன் என்னை தேடி வந்திருக்காள் கடவுள். அவன் போன தடவை நான் தூக்குனப்ப அவன் கையை இங்க போட்டான் தெரியுங்களா, ஒரு ஒரு இந்த கிரீம் கலர் சாரி கட்டியிருந்தேன், முந்தா நேற்று கட்டினேன் திருப்பி அந்த சாரியை. நான் அந்த கிரீம் கலர் சாரி கட்டினப்ப நான் ஆக்சுவலி நினைச்சேன் தெரியுங்களா, நீ காலை திருப்பி அந்த சாரியை எடுத்தேன், முந்தானே தானே கட்டணும், அந்த சாரியை வச்சுட்டு வந்தேன். அப்படியே இந்த கை இங்க போட்டான்ல, அப்படியே அந்த எனக்கு இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு எனக்கு என்னமோ பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம எல்லாமே ரொம்ப மனசளவுல நம்ம ரொம்ப சாஃப்ட் தானே மேம், நம்மளுக்குள்ள அந்த ஒரு அம்மா தானே இருக்கும், டாக்டர் அடுத்து தானே. இன்னைக்கு நான் நிம்மதியாக தூங்குவேன் மேம். 3 மாசம் நான் அவ்வளோ ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன், எப்படி இருக்கானோ, என்ன பண்றானோ, எப்படி இருக்கும் உடம்பு, என்ன எவ்வளோ கஷ்டப்படணும். ஆனால் இன்னும் கண்ணு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகல, கண்ணு வந்து வெளிப்பக்கம் திரும்பி இருக்கு. அதை சரி அதை பார்த்து நம்ம வாய் சுற்றி சூப்பராக இருக்கு, இங்கெல்லாம் கிளீனாக நார்மல் ஸ்கின் வந்துருச்சு, சீக்ஸும் நல்லா வந்துருச்சு. சீக்ஸ் அது காது போர்டு மாதிரி அதனால இவ்வளோ பெருசாக கருப்பாக அப்படி இருந்துச்சு. காது வந்து இப்போ சாஃப்டாக இருக்கு, காது நல்லா மடக்க முடியுது. தலை ஓகே, இது வரைக்கும் பெட்டர் ஆகிட்டு வரா. செஸ்ட் பெட்ரு, கை கால் மட்டும் இன்னும் அந்த இது இருக்கு, நல்லா சரியா வந்துடும் கண்டிப்பாக. கடவுள் அண்ட் நீங்கள் எல்லாருமே கடவுள் தான். உங்கள் எல்லாரும் மனசுல இந்த அன்பு, எல்லாரோட ப்ரேயர்ஸ், இன்னும் ப்ரேயர் பண்ணுங்க. உலகத்துல எந்த வித கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவிக்காம, சந்தோஷத்தையும் அனுபவிக்காம, அவன் பிறந்ததுல இருந்து அவனுக்கு இருக்கிற அந்த வலி வந்து நம்மளோட ப்ரேயர்ஸ் அவனை குணம் பண்ணணும், நம்மளோட ஆசீர்வாதங்கள் அவனுக்கு நல்லது பண்ணணும். இந்த அப்பா அம்மாக்கும் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள், இது ஸ்கின் இன்னும் 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 கவுண்ட்லெஸ் காம்ப்ளிகேஷன்ஸோட குழந்தைங்க பார்க்கும்போது அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருமே குணமடையணும். எல்லாரும் கடவுளை எனக்கு நல்ல அறிவு கொடுக்கணும், அவங்களுக்கு நல்லா கரெக்டான மருந்து கொடுக்கணும், நான் கொடுக்குற மருந்துகள்லாம் அவங்களுக்கு வேலை பார்க்கணும், அவங்க கம்ப்ளீட்டாக குணமாகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்கள் ப்ரேயர்ஸ் என்னை வச்சுருங்க, என்னை பிளஸ் பண்ணணும். நிச்சயமாக ஒரு சிஸ்டர் தான், நீங்கள் என்னை விட சின்ன பிள்ளையாக தான் இருப்பீங்க ரொம்ப. ஆனால் பிளஸ்ஸிங்கிறது என்னென்னா, அந்த அம்மாவுக்கு நல்ல அறிவு இருக்கட்டும், அந்த அம்மா நல்ல மருந்து கொடுக்கட்டும், அவங்க கொடுக்குற குழந்தைங்களாம் குணமாகட்டும் நினைக்கிறது பிளஸ்ஸிங். அவங்களுக்கு புரியுதுங்களா? நிச்சயமா அவர் பாருங்க இன்னைக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்காரு, அன்னைக்கு மாதிரி. அது வந்து ஒரு ஃபாதரா இருக்குல்ல. ஏன்னா உங்க பையனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், கடவுளே அவன் தலையெழுத்த கஷ்டமா எழுதியிருந்தாலும், தகப்பனா நீங்க மாத்தி எழுதுறீங்க. நீங்க வந்து ஒரு தகப்பன் சாமி தான், கவலைப்படாதீங்க. அதனால நிச்சயமா நீங்க அவனை இன்னும் நல்லா பண்ணி, நம்ம 1 year கழிச்சு வீடியோ போடுவோம். ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் நான் கண்டிப்பா போடுவேன். எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்க அந்த 3 months கழிச்சு அந்த ரிவ்யூ போட வேண்டிய சுச்சுவேஷன் இப்போ நம்ம போடுறோம். இன்னும் பெட்டராகி அவனை ஒரு 2 வயசு 3 வயசுலலாம் அவனை வாய் பேச வச்சு போடுவோம். ஃபோன் டிவி எனக்கு காமிக்கக்கூடாது, கொக்கோ மேலன் காமிக்கணும்னு சொல்லி நெஞ்சே வெடிச்ச மாதிரி வச்சு அவன் அழுதுகிட்டே இருக்கான், ஸ்கின்னு கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனை டைவர்ட் பண்ணுறதுக்காண்டி பண்ணுங்க, வெளியே வேடிக்கை காமிங்க, சுற்றி காமிங்க, வாய் பேசுங்க, ஃபோன் டிவி காமிக்காதீங்க. லவ் யூ ஆல். நன்றி.